ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதை இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்க்கறதுனால சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. பருப்பும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பருப்பில் இருக்க தண்ணியை தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா மசிச்சுட்டு வந்துடலாம். மசிச்ச பருப்பு கூட பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்குங்க. 5 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்குங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சு ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ மசிச்சு வச்ச பருப்பும் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாரை ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. புளி தண்ணியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க. இப்போ அடுப்பு அணைச்சிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளவுதான், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியை பூண்டு இது போல் பொடியாக நறுக்கி சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1½ டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வேகட்டும். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ட்ரை ஆகணும். எல்லா காலிஃப்ளவர்லேயும் இந்த பெப்பர் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இது போல் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளவுதான், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இது என்னோடய ஃபேவரட்டான லஞ்ச் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.